பிரைஸ் த லார்ட். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அன்பு தேவனுடைய பிள்ளைகள், இந்த காலவெளியில் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி நீதிமொழிகள் 10:6, நீதிமானுடைய சிரசின் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும். நீங்கள் நினச்சிட்ருக்கிறீங்க, என் ஆசீர்வாதம் எல்லாமே என்னை விட்டு போயிடுச்சு, நான் நன்மையை காணலை, தீமையை தான் கண்டுக்கிட்டு இருக்கிறேன், வேதனையை கண்டுட்டு இருக்கிறேன், துக்கம்தான் என் வாழ்க்கையாக மாறி போச்சு, இரவும் பகலும் அழுகையே எனக்கு சொந்தமாக ஆயிடுச்சு, நாளாத நாட்கள் இல்லை, துக்கப்படாத நிமிஷம் இல்லை, வேதனைப்படாத நொடி இல்லை, என் வாழ்க்கையே ஒரு சாபமாய் மாறி போனது. எல்லாவற்றையும் இந்த நாளில் நான் இழந்துட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு காரியத்தையும் எதையெல்லாம் நான் சேகரித்து வைத்தனோ. சில பேர் சொல்லுவாங்க, எல்லாத்தையும் கட்டி காப்பாற்றி வைத்தேன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை கூட இழந்துட்டேன்னு அழுகிற நாட்கள் உண்டு. தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாத்தையும் நான் இழந்துட்டேன். ஒருவேளை இந்த காலவெளியில் உண்மையாகவே நீங்கள் இழந்த காரியங்கள் தேவனுடைய பிள்ளையே உங்களை பார்க்கிறவர்களுக்கும் சரி உங்களுக்கும் சரி வருத்தத்தையும் வேதனையும் கொண்டு வந்தாலும், இன்னும் உங்களை பார்க்கிற ஜனங்கள் உங்களை ஏளனமாக பேசி அவ்வளவுதான், இனி இவங்க எழுந்திருக்க முடியாது என்று சொல்லி அவர்கள் உன்னை அசிங்கப்படுத்தி பேசி கொண்டிருந்தாலும் ஒன்றை மாத்திரம் நம்புங்க, கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நாள் எடுக்க மாட்டார். எடுக்கிற ஆசீர்வாதங்களை கொடுக்கிறவர் அல்ல. உன் ஆசீர்வாதங்கள் யார் செய்த சதி நிமித்தமாக, யாரோ செய்த திட்டங்கள் நிமித்தமாக, யாரோ உனக்கு விரோதமாய் எழும்பி வஞ்சகமாய் நயவஞ்சகமாய் ஓநாய்களைப் போல உன் வாழ்க்கையில் கடந்து வந்து ஆசீர்வாதங்களை கெடுத்துட்டேன் அப்படின்னு அவங்க நினச்சி கம்பீரிச்சு கொண்டிருந்தாலும் நீங்கள் மாத்திரம் விசுவாசிங்க, எத்தனை ஓநாய்களும் எத்தனை நரிகளும் தேவனுடைய பிள்ளைகளை கடந்து வந்தாலும் கர்த்தர் உங்கள் மேலே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். பார்த்தீங்களா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் வழிகள் என்னுடைய வழிகளும் அல்ல. நீங்கள் ஆப்ஷனை தேடி போயிட்டு இருக்கிறீங்க. இப்போ இது கிடைக்கல, இந்த ஆசீர்வாதம் என்னை விட்டு போயிடுச்சு, இப்போ அடுத்த ஆசீர்வாதத்துக்காக நான் என்ன காரியத்தை செய்யணும்னு ஒரு ஆப்ஷனாக தேடிக்கிட்டு போயிட்டு இருக்கிறீங்க. இல்லை, கர்த்தர் ஆப்ஷனில் விடுகிற தேவன் அல்ல. உங்கள் நிலைமைகளிலே இம்மிடியட்டாக ஒரு ரியாக்ஷன் ஆண்டவர் கொண்டு வந்து அங்கே ஒரு பிளெஸ்ஸிங்ஸை கொடுப்பார். பாருங்களேன், அதுதான் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக இருக்கும். நீங்கள் ஆப்ஷனை தேடிட்டு போயிட்டு இருக்கிறதான காரியத்தில் நீங்கள் வந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள மாட்டீங்க. நீங்கள் நினைக்கிற வழியோ, நீங்கள் நினைக்கிற நினைவுகளோ, நீங்கள் கடந்து போகிற வழியோ எல்லாம் கிடையாது. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, உன் நினைவுகள் என் நினைவுகளும் இல்லை, உன் வழிகள் என்னுடைய வழிகளும் இல்லை, வானத்துக்கும் பூமிக்கும் உள்ள உயரம் போல் உங்கள் மேல் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளை ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, நான் உங்கள் மேலே நினச்சிருக்கிறேனே, அந்த நினைவு தீமைக்கு ஏதுவான நினைவுகள் அல்ல, நன்மைக்கு ஏதுவான நினைவுகளே. மற்றவங்க உங்கள் ஆசீர்வாதத்தை கெடுக்கிற நினைவுகளோடு சுற்றி திரிந்து கொண்டிருந்தாலும் உங்கள் ஆசீர்வாதத்தை எல்லாம் நான் பறிச்சிட்டேன், அவ்வளவுதான், அவங்க எழுந்திருக்க முடியாது, என்னை தவிர யார் அவங்களுக்கு உதவி செய்து விடுவார்கள் என்றதான ஒரு மெத்தன நினைவோடு இருக்கிற உங்களுக்கு விரோதமாக எழும்பின சத்துருக்களுக்கு முன்பதாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் சிரசின் மேலே தங்கி இருக்கிறது. அதே சத்துருக்கள் காண்கிற ஒரு காலை பொழுது தான் இந்த காலை பொழுது. மகிமையான காரியத்தை அப்பா உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நீங்கள் சோர்ந்து போகாதீங்க. பிசாசு யோபினுடைய சகல ஆசீர்வாதத்தையும் எடுத்துட்டான். மனைவி போச்சு, பிள்ளை போச்சு, சொத்து போச்சு, சோகம் போச்சு, ஆடு மாடு ஒட்டகங்கள் வேலை ஆட்கள் எல்லாமே போச்சுங்க. எல்லாம் போச்சு. உயிர் மட்டும்தான் போகாமல் இருந்தது. மீதியாக இருந்தது ஒன்று, ஜீவன் மட்டும்தான். ஆனாலும் யோபு சொல்றார், என் ஆண்டவர் உயிரோட கூட இருக்கிறார். ஆமென். தெய்வ பிள்ளையே, உங்க ஆண்டவரும் உயிரோடு கூட தான் இருக்கிறார். யோபுக்கு மாத்திரமல்ல, இந்த காலவெளியில் சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுக்கும் அவர் ஆண்டவராக இருக்கிறார்.
அவர் நிச்சயமா யோபு எத்தனை ஆசீர்வாதத்தை இழந்தாரோ அப்படியே அது 2 மடங்கா மாற்றி என் ஆண்டவர் மீண்டும் யோபுவை அதே இடத்துல உட்கார வச்சாரு பாருங்க கம்பீரமா. இந்த காலவெளியில் உங்களையும் கர்த்தர் அப்படியே ரெண்டத்தனையான நன்மையை கொடுத்து உங்களை உட்கார வைப்பார். ஈசாக்குடைய வேலை ஆட்கள் போய் துறவை தோன்றாங்க. அங்கே போய் தோண்டுகிற பொழுது வாக்குவாதத்துக்கு வராங்க. மறுபடியும் இன்னொரு துறவை போய் தோன்றாங்க. அங்கேயும் கடந்து வந்து எங்களுடையதுன்னு சொந்தம் பாராட்டுறாங்க. ஈசாக்கு அமைதியாக இருந்தார், ஒன்றும் பேசலை. ஆண்டவர் மேலே உள்ள நம்பிக்கை. அடுத்து ஒரு துறவை வெட்டினாங்க. ஆண்டவர் அதை ஈசாக்குக்கு சொந்தமாக்கி கொடுத்தார். அங்கே ஒரு ரெகபோத்தை கண்டார்கள். ஆமீன். அந்த இடத்துக்கு ரெகபோத் விஸ்தாரமான இடத்த ஆண்டவர் எனக்கு தந்தார்னு பேர் வச்சார். என் அன்பு தேவனுடைய பிள்ளையை கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். யோபினுடைய முன்னிலைமையும் பின்னிலைமையும் ஆசீர்வதித்த தேவன். ஈசாக்கு 2 துறவை வெட்டி தோல்வி அடைஞ்சால 3வது துறவை சொந்தமாக்கி கொடுத்தவர். இந்த கால வழியில் உங்கள் மேலே ஆண்டவர் எந்த ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறாரோ அந்த ஆசீர்வாதத்தை உங்களுக்கே சொந்தமாக்கி 2 மடங்கா ஒரு ரெகபோத்தா ஆண்டவர் நிச்சயமாய் மாற்றி கொடுப்பார். கவலைப்படாதீங்க, துக்கப்படாதீங்க, வேதனைப்படாதீங்க. அவர் மறுபடியும் திரும்பி கொடுக்கிற தேவன். அவர் சொன்னதை செய்கிற வரைக்கும் உங்களை கைவிடாதிருக்கிற நல்ல தகப்பனாக இருக்கிறார். நீங்கள் ஏன் கலங்கிட்டு இருக்கிறீங்க? ரொம்ப அழுதுகிட்டே இருக்காதீங்க, ரொம்ப துக்கப்பட்டுட்டே இருக்காதீங்க. உங்கள் கண்ணீரை துடைக்கிறவரும் உங்களை ஆதரிக்கிறவரும் மார்போடு அணைக்கிற தகப்பே, கைவிடாத தகப்பே உங்களோடு கூட இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? துக்கப்படாதீங்க. நம்முடைய ஆண்டவர் ரொம்ப பெரிய தேவன். அவரால் செய்யக்கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லை. இனி உங்களை பார்த்தவங்க வேறு விதமாக ஆசீர்வதிக்கப்பட்டதையும் உயர்த்தப்பட்டதையும் மேன்மை அடைகிறதையும் நீங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறதையும் சத்துருவின் கண்கள் காணும்படி கர்த்தர் செய்வார். மே காட் பிளஸ் யூ ஆல்.